இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புது சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் பேங்கிங் லா. அதில் ஃபஸ்ட்டு யூனிட் வந்து நேச்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங். ஃபஸ்ட்டு மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் பேங்க்னா என்னன்னு பார்த்தோம்னா, பேங்க்னா என்னங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க்னா ஒரு பப்ளிக் கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட், அது சம் ஆஃப் த டெபாசிட் அமௌண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பப்ளிக் கொடுக்குறாங்க. பப்ளிக் கொடுக்கும்போது இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த பப்ளிக் எப்போ அந்த அமௌண்ட்டை கேட்டாலும் ரீபேமெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு செக் மூலமாக டிராஃப்ட் மூலமாக பண்ணிக்கலாம். அந்த பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுற பர்சன் தான் வந்து பேங்கர். அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்களே நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க, அவங்க வந்து கஸ்டமர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த செக்ஷனில் சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 5 கிளாஸ் பியில் சொல்லியிருக்காங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், பேங்கிங் மீன்ஸ் த அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த லீடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டெபாசிட் ஆஃப் மணி ஃப்ரம் த பப்ளிக் ரீபேபிள் ஆன் டிமாண்ட் ஆர் அதர்வைஸ் அண்ட் வித்ராபிள் பை செக் டிராஃப்ட் ஆர்டர் ஆஃப் த அதர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேச்சர் ஆஃப் பேங்கிங்னா என்னன்னா, அக்செப்ட் ஆஃப் டெபாசிட், அந்த அமௌண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, லீட் ஆஃப் த மணியை வந்து லீட் பண்ணுறவங்க, கிரெடிட் கிரியேஷன் பண்ணுறாங்க கிரெடிட்டர்ஸ்க்கு, தென் ஏஜென்ட் சர்வீஸ், அது ஏஜென்சி மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து என்னென்னா ட்ரஸ்டி அண்ட் கஸ்டடியன் ரோல், ஒரு ட்ரஸ்டியாகவும் அண்ட் ஒரு கஸ்டடி கொடுக்குறாங்க உங்கள் அமௌண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஃபுல்லாக அந்த யூனிட் 1 ஃபுல்லாகவே வந்து லாங் வீடியோவாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.